அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, விதைத்ததையெல்லாம் பொன்னாக அள்ளித்தரும் செம்புலத்தில் பரந்து விரிந்த வயல்கள் மத்தியில் இயற்கைக்கே இயல்பான அமைதியும் எளிமையும் கொண்ட இறை வேண்டலின் இல்லத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் செபமாலை தாசர்களாகிய எங்களுக்கு இறைவனில் பேறு வகை கொள்ளும் இனிய நாள். இன்று நமது குருக்கள் அருட்பணி மனுவேல் தாசன் ஜோன் பொஸ்கோ, அருட்பணி செபமாலை பிரான்சிஸ் ஜெயம், அருட்பணி செல்லத்துறை ஜஸ்டின் ராஜ் அடிகளார்கள் தமது குருத்துவத்தின் வெள்ளி விழாவில் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். இவர்களின் நினைவு வழி பயணத்தில் உங்களையும் விரல் பிடித்து அழைத்து செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது திரும்பி பார்க்கின்ற போது குருத்துவ வாழ்வில் இறைவனின் வழித்தடங்கள் அழகிய சித்திரங்களாகவும் ஆச்சரியப்படத்தக்க விசித்திரங்களாகவும் அவர்கள் உள்ளத்தில் விரிகின்றதை அறிவோம். 1980 ஆண்டு 1981 ஆண்டுகளில் இவர்கள் உரையடியார் தவ திரு தோமஸ் அடிகள் தோலகட்டியில் சபதவ பருத்தியாக வாழ்வுக்காக ஆரம்பித்த செபமாலை தாச சபையில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். 1987 ஆண்டு தமது முதல் வார்த்தை பாட்டையும் 1993 ஆண்டு தமது இறுதி அர்ப்பணத்தையும் மேற்கொண்டு ஆன்மீக மெய்யியல் இறையியல் பயிற்சிகளை இந்தியாவில் முடித்து கொண்டு 1996 ஆண்டு வைகாசி திங்கள் 8ஆம் நாள் கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியா பேராலயத்தில் உரைபதமடைந்த முன்னாள் மன்னார் ஆயர் அதிவணக்கத்துக்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களால் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அபரிவிதமான இறையாசீரும் சவால்களும் நிறைந்த குருத்துவத்தில் பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே வந்தேன் என்று மொழிந்த இறைமகன் ஜேசுவின் மறுபதிப்பாய் திகழ அடியெடுத்து வைத்து யுத்த காலங்களில் இருந்து இன்று வரை அருட்பணி ஜோன் பொஸ்கோ அடிகளார் பல மடங்களில் அதிபராகவும் மாகாண தலைவரின் ஆலோசகராகவும் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்கிறார். அருட்பணி பிரான்சிஸ் ஜெயம் அடிகளார் பல மடங்களில் அதிபராகவும் மாகாண தலைவரின் ஆலோசகராகவும் மாகாண தலைவராகவும் கடமையாற்றினார். அருட்பணி ஜஸ்டின் ராஜ் அடிகளார் பல மடங்களில் அதிபராகவும் மாகாண தலைவரின் ஆலோசகராகவும் உயர் தலைவரின் ஆலோசகராகவும் இன்று செபமாலை தாச சபையின் உயர் தலைவராகவும் பணியாற்றுகிறார். இவர்கள் நமது சபையின் ஆன்மீக வாழ்வை கட்டியெழுப்புவதிலும் பல குறுமட மாணவர்களை பயிற்றுவிப்பதிலும் முன்னின்று உழைத்தவர்கள். சாதாரண செயல்களையும் சாதனைகளாக மாற்றும் ரசவாதம் தெரிந்த இவர்கள் பல நிலைகளில் தமது ஆத்மார்த்தமான உழைப்பினால் செபமாலை தாச சபை வரலாற்றில் தனிப்பெரும் சுவடுகளை படர்த்தி நிற்கிறார்கள். இன்று கொரோனா பெரும்பாலானோரின் வாழ்க்கையை புரட்டி போட்டு விலை மதிப்பில்லா உயிர்களை கொத்து கொத்தாக காவு கொள்கிறது. திகிலூட்டும் வேகத்தில் உயரும் விலைவாசி அன்றாடம் உழைத்து உண்ணும் அடித்தட்டு மக்களை திணறச் செய்கிறது. இத்தகைய சவால் நிறைந்த சூழலில் மூச்சு காத்துக்கு கூட முத்திரையை குத்த முனைகின்ற உலகத்தில் அனைத்தையும் துறந்து அர்ப்பணிப்போடு இவர்கள் ஆற்றும் உன்னத சேவை உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இத்திருப்பலியில் எமது செபமாலை தாச சபை வாழ்வு துன்பங்களில் உழலும் மக்களுக்கு ஆன்மீக ஆறுதலும் ஆண்டவரின் இரக்கத்தையும் பெற்றுத்தர தமது குருத்துவத்தின் வெள்ளி விழா காணும் அருட்பணியாளர்களும் உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்ந்து குருத்துவ பணியாற்றவும் அந்த பணி ஆண்டவர் இயேசுவின் திராட்சை தோட்டத்தில் நிறை பலனளிக்கவும் இறைவனை வேண்டுவோம். இன்னும் இவர்களது குடும்பத்தினரையும் உறவுகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இறைவனடி சேர்ந்த அருட்பணி ஜோன் பொஸ்கோ அடிகளாரின் தந்தைக்கும் அருட்பணி பிரான்சிஸ் ஜெயம் அடிகளாரின் பெற்றோருக்கும் அருட்பணி ஜஸ்டின் ராஜ் அடிகளாரின் தந்தைக்கும் நித்திய இளைப்பாற்றி கிடைக்கவும் இத்தெய்வீக திருப்பலியில் உருக்கமாக பிரார்த்திப்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, முன்னிலையில் நாங்கள் கேட்டது போல எங்களுடைய இந்த குருத்துவ பயணத்தில், துறவர பயணத்திலே எங்களோடு தோள் நின்று உழைத்த எங்களுடைய பெற்றோரை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர்களை நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இன்று நாங்கள் இந்த பீடத்திலே இத்தனை காலமாக இருந்து பணிபுரிந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நிற்கின்றோம் என்று சொன்னால் அது அவர்கள் எங்களுக்கு தந்த விசுவாச வாழ்வு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த வேளையிலே எங்களை உருவாக்கத்திலே துணை நின்ற எங்களுடைய சபை குருக்களை, துறவிகளை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூர்கின்றோம். எங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களை நாங்கள் நினைவு கூர்கின்றோம். எங்களோடு உடன் தோழர்களாக இருந்த தோழமை மிக்க சகோதர குருக்களை நாங்கள் நினைவு கூர்கின்றோம். எங்களுடைய உருவாக்கத்திலே எங்களோடு எங்களுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் துணை நின்றவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூர்கின்றோம். இந்த 25 வருட காலமாக நாங்கள் பணியாற்றுவது எங்களுடைய தகமையினாலோ அல்ல திறமையினாலோ அல்ல, ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும். இந்த வேளையிலே நாங்கள் மூவர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை வழிநடத்தி எங்களை அன்பு செய்து எங்களோடு உடன் இருந்து எங்களை நெறிப்படுத்திய ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் தளர்ந்த வேளையில், துவண்ட வேளையில், சறுக்கிய வேளையில் எங்களை தாங்கி பிடித்த சிவமாலை அன்னையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகவே உங்கள் அனைவரோடு சேர்ந்து எங்களோடு பயணித்த எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த வேளையிலே ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். முன்னிலையில் கூறப்பட்டது போல இறந்து போன எங்களுடைய பெற்றோரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய உருவாக்கத்திலே இருந்து இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எனவே இந்த பலியை நாங்கள் நிறைவுள்ள பலியாக, உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் வெறும் பாவமே. ஆகியார் எப்போதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
செபிப்போமாக. தூயவரான தந்தையே, கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற எங்களை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தாராள உறுதியுடன் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குவராகவும் நாங்கள் திகழ செய்வீராக. உம்மோடும் தூயாவியானவரோடும் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமானுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனந்தளராமல் இருக்கிறோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை, மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கிறோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும்
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, திருவசனங்கள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்றைய சகோதரங்களே, ஒரு மகிழ்ச்சியான நேரத்திலே நாங்கள் நின்று கொண்டிருந்தாலும் எனக்கு தெரிகின்றது, இந்த மகிழ்ச்சியானது பெரிய பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். எப்படி என்று சொன்னால், எங்களால் கூடுமான வரை இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூடி எங்களோடு இந்த நேரத்திலே, குறிப்பாக இந்த எங்களுடைய சபையினரால் எடுக்கப்படுகின்ற இந்த திரு பலி நிலை கலந்து கொண்டிருந்தால் நல்லாக இருந்திருக்கும் போல இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நினைப்பது நிகழ்கின்றது. அவர் நினைப்பது நிகழ்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையினிலே
இந்த ஆச்சிரமத்திலே பழைய துறவிகள் வேலை செய்து இந்த ஆச்சிரமத்தை மிக அழகாக வைத்திருந்த காலங்கள் இருந்தன. என்றும் அதே போன்று இதே ஆச்சிரமத்திலே பாருங்கள், சிலவர்களை கூறுவது உண்டு, என்ன உங்களோட குருக்கள் எல்லாம் இப்படி வேலையாட்கள் போல இப்படி கண்டபாடில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பரவாயில்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று தொடர்கின்றது. இது எங்கே வருகிறேன் என்று சொன்னால், என்னுடைய ஆச்சிரமமானது தோலகட்டியினிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற காலங்களினிலே குறிப்பாக ஞான தந்தை தன்னுடைய இயலாமையின் காலங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது எத்தனையோ பேர் இருந்தார்கள், எங்களுடைய சகோதரர்கள். அவர்களும் பலர் பேர் வயது முதிர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். பெரிய கேள்வி ஒன்று இருந்தது, இனி என்ன? பெரிய கேள்வி ஒன்று, சின்னல்ல. அவர் இறக்கின்ற காலங்களிலெல்லாம் அது பெரிய கேள்வியாக, என்று சொன்னால் நாங்கள் இந்த முதல் பட்சிலே இருந்தவர்கள், நான் ஃபாதர் ஸ்டீவன் அவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது 71ஆம் ஆண்டில் சேர்ந்தோம். அங்கே நாங்கள் பார்த்தபோது நிச்சயமாக தெரிந்தது வித்தியாசம். இங்கே போன்றுதான் ஒரு புனித துறவிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எண்ணி எண்ணி நாங்கள் பார்த்த பொழுது அங்கே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அங்கே ஃபவுண்டர் இல்லை ஒழிய, ஆனால் அவருடைய அந்த எண்ண கருத்தானதும் அந்த சிவப்பற்றானவர்கள் நிறைத்திருந்தது. அதன் அடிப்படை அதனார்கள் அவர்கள் வயதுதான் சென்றிருந்தாலும் உற்சாகத்தோடு, மிக உற்சாகத்தோடு அவர்கள் அங்கே இருந்து சாதாரண மக்களை போல் தான் காட்சி அளிப்பார்கள். ஆனால் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தால் அவ்வளவு ஞானம், அப்படி ஊன்றி கருத்து அவர்களுக்கு நன்றாக தெரியும், தாங்கள் இருக்கின்றோம் ஏன் என்பது. ஏனென்று சொன்னால் புனித குரு எங்களுடைய ஃபவுண்டர்னால் அவர்களுக்கு நிறைவாக வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் வாழ்வது நிச்சயமாக வெளியுலகத்திற்கு தெரியாவிட்டாலும் அந்த இருத்தலை போதும், எங்களுடைய இந்த துணிவே போதும், நல்ல மனமே போதும், நிச்சயமாக எவ்வளவு பேர் மனம் திருப்பப்படுவார்கள், எவ்வளவு பேர் மனம் திருப்பப்படுவார்கள், எவ்வளவு ஆத்மாங்கள் திரும்பும், அதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த காலங்களினிலே ஒருவரும் இல்லை, எங்களுடைய குருக்கள் ஒருவரும் இல்லை. ஒரே ஒரு குரு இங்கே இருந்தவர் இலங்கை, அவரும் இந்தியாவிலே இருந்தார். இந்த வெளியில் எங்களுக்காக இருந்த, நாங்கள் என்றுமே பாசத்தோடு நினைவு கூறுகின்ற அன்பு தந்தை எங்களுடைய பழைய சுப்பீரியர் ஃபாதர் செல்வா, மிக 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 உதார குணத்தோடு அந்த வயது போன துறவிகளை எல்லாம் காத்து வந்த காலங்கள். இங்குதான் அந்த மாற்றங்கள் நிகழ்கின்றன. பரிசுத்தாவியினுடைய செயல்கள், குறிப்பாக எங்களுடைய ஆயர், பழைய ஆயர் எம்பியான சாண்டை இல்லை. இது நிச்சயமாக இவர்களை பற்றி புரிய வேண்டுமா என்றதனால்தான் நாங்கள் சென்ட் ஜான்ஸ் என்ற சேர்ச்சினிலே பார்த்தால் பரிசுத்தம் எழுதியிருப்போம், நாங்கள் சென்றிருந்தோம். அதில் போன துறவிகள் தங்களுடைய பாட்டில் இருந்து அங்கே வேலை செய்து கொண்டு நல்ல சந்தோஷத்தோடு நிறைவோடு தங்களுடைய விசிட்டர்களை எடுத்து, அதாவது நற்கருணை நாதருக்கு முன்னாலே அவருடைய ஆராதனையும் செய்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலங்களில் தான் அந்த முதல் முறை என்றாலும் இந்த வெளியாரை அறிவித்து இங்கே எங்களுக்கு புதிய மாணவர்கள் தேவை என்பதை எல்லா இடமும் அறிவிக்க வேண்டியதாக இருந்தார். அது அந்த முதல் திருப்பமாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வளவு குருக்களும் இருக்கிறீர்கள், நினைக்கிறீர்கள் ஏதோ இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் ஒரு ரசிகன் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கைன்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் அவன் எவ்வளவோ புரிந்து கொண்டிருக்கின்றான்.
ஆனால் சாதாரணமாக சும்மா இருந்து அவருடைய டைண்டபிள் அவருடைய நேசவட்டை செய்கின்றதற்கு எவ்வளவோ நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றான். அடி மனதிலே அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், என்னுடைய இந்த 3 குருக்களை நினைத்து இந்த கிழமைகளுக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்தது. குறிப்பாக பழைய குருக்களுக்கு மிக மிக சந்தோஷம். ஏனென்று சொன்னால், நாங்கள் சேர்ந்ததற்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாங்கள் இவர்களை சந்திக்க வேண்டியது. எனக்கெல்லாம் 12 ஆண்டுகள். நான் குருவாக வந்துதான் முதல் முறை இந்த குருமடத்திலே பார்க்க வேண்டியிருந்தது. நல்ல நல்ல சின்னவர்கள் சிறியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவாக ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஆண்டவன் இந்த உலகை படைத்திருக்கின்றான் என்று நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆச்சரியம், தாங்க முடியாத ஆச்சரியம். ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளத்திலே பேசி பேசி வளர்த்து கொண்டு அவர்களை ஊட்டி வளர்த்து கொண்டிருந்த ஆண்டவனுடைய செயல்கள் அளப்பெரியன. நாங்கள் மற்றவர்களை பார்த்து இப்படி அப்படி என்போம், அப்படி அல்ல. அவருடைய செயல்கள், அவர் அன்பின் செயல்கள் நிறைந்து 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 போய்கொண்டிருக்கின்றன. நாங்கள் தொடங்கிய காலத்தினிலே பார்த்தால் பல மாணவர்கள் இருந்தார்கள். அவை அவர்களுக்கான பிரச்சனை, குறிப்பாக இன்று இருவர் இன்னும் ஒருவர் இல்லை, கவலையாக இருக்கிறது. என்றாலும் இவர்களுக்காக, குறிப்பாக இந்த சபையிலே இவர்கள் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கின்ற ஆயத்தங்கள் மிக மிக பலமானவை, மிக பலமானவை. இவருடைய காலங்களில் தான், இவர்கள் தொடங்குகின்ற நேரங்களில் தான் அருளாச்சிரமே கட்டப்பட்டது. நாங்கள் எல்லாம் ஒரு கோவில் பக்கத்திலே ஒரு சிறிய இந்த US ஹோட்டலிலே ஒரு பகுதியிலே இருந்த நாங்கள், இப்போ எல்லாம் ஒரு சிறிய வீட்டிலே. ஆனால் ஆண்டவர் எந்த அளவாக இவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய வழிகளிலே கொண்டு செல்லுகின்றார் என்பது. கொண்டாட்டங்கள் இருந்தன, இல்லை என்ற திறமான கொண்டாட்டம் கொழும்பிலே இருந்தது. மிக அழகாக, மிக சிறப்பாக. அதன் பின்பு அவர்கள் விருப்பமில்லை, இங்கே செய்ய வேண்டியிருந்தார்கள். மிக அழகாக அங்கே அடுத்த ஸ்டேஜில் எல்லாம் இருந்தன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன அளவாக தம்முடைய பிள்ளையாக அவர்களை நடத்தி கொண்டு வருகின்றார் என்பது தொடங்குகின்ற பொழுது அவர்களுக்காக 83களிலே நாங்கள் குறிப்பிட்ட பேர் வந்த பொழுது, அப்பொழுது புதிதாக அவரும் இருந்திருந்தார் எங்களுடைய பாக்கினார்கள். அவர்கள் அடிக்கடி வருவதும் கேட்பதும் தம்முடைய குருக்களை எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து கொண்டு செல்வதும் தான் அவருடைய முதல் பணியாக இருந்தது. நோக்கங்கள் எல்லாம் எந்த நிறைவா, குறைந்து 20 மாணவர்களாக இதுக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும், நிறைய அழைத்தல் பெற வேண்டும். அப்படியான ஒரு நிலையில் இருந்து வந்த பொழுது இங்கே சில பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தன என்று சொன்னால், ஒன்று செமினரி, மற்ற அதுக்குள்ளே கொஞ்சம் வேறு மாணவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சம்பாவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் படித்து விட்டு வரட்டும் என்ற நிலையிலே கொஞ்சம் பேர் இருந்தார்கள். ஹகாத் என்ற பங்களில் வந்தார்கள். இப்போ இவர்களை நாங்கள் கொண்டு செல்வதற்கு அவர் கொடுத்த ஒரே கட்டளை இதுதான், இது குருமடம். அதனாலே நீங்கள் எது டைம் டேபிள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். எவருக்கும் இல்லை என்றால் பரவாயில்லை, எவருக்கும் தயவு சாட்சணியம் இல்லை, எல்லாம் நிரப்பப்பட்டது. இந்த மாணவர்கள் எந்த அளவு அந்த நீர சூசியிலே வந்திருந்தால் ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது குருவாக இருந்தாலும் தங்களுக்கு நோய்ச்சி செய்கிற பொழுது சுகமாக இருந்தேன்னு சொன்னால் அதிக பாதிரியை நாங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டு போனோம் என்பது மிக சந்தோஷமாக இருந்தது. இதை எதற்காக சொல்லிக் கொண்டு வருகின்றனால், ஒவ்வொரு ஆன்மாவையும் சில பிள்ளை நினைக்கும் நான் ஒன்றுக்கும் உதவாதான் சும்மா இருக்கிறேன், அப்படி எவருமே இல்லை, அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி ஏனென்று சொன்னால் அழைத்தல் என்பது அது ஆண்டவருக்கும் ஒரு ஆன்மாவுக்கும் உட்பட்டது. ஃபாதர் போஸ்கோ வேற வேண்டாம் என்று சொல்லிட்டு இருந்தேன், நீ குருபாவை வேண்டாம் என்று. போஸ்கோன்னு சொல்லிதோ நான் செப்போகை, நான் பிரதராக இருக்கிறேன்லாம் போய்கொண்டிருந்தேன். ஃபாதர் இன்ஜினியர் ஃபாதர் பாக்கினார் வந்தார். அவர் விசாரிப்பார், ஒன்று நிலை சரி ஃபாதர் போஸ்கோ தம்பி போகையில் அவர் பிரதராக படிக்க போகிறார் என்று சொன்ன பொழுது எல்லாம் கேட்டுட்டு ஒரு மறுமொழி தான், இல்லை அவர் படிக்க வேணும், இங்கே மறுப்புகள் உண்டாங்க கிடையாது. அங்கே
சரிப்பா, மூக்கு வழங்காது, அவர் படிக்க வேணும். இங்கே ஆண்டவர் கூட்டி வந்திருந்தார், படிப்பிக்க வேணும், அவர் குருவாகணும். அவர் அடுத்த வருடத்திலேயே திறமாக பாஸ் பண்ணி, ஒரு வருடத்திலேயே திறமாக பாஸ் பண்ணி அங்கே போய்விட்டார். அவர்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை ஆண்டவருடைய திட்டங்களானது எந்த வளவாக இவர்களிலே நிற்கின்றது என்று. போவோம் வருவோம் சந்தோஷம் இருக்கும் என்றெல்லாம் போவார்கள். இருந்தபோது பார்த்தால் வேதனைகள் சோதனைகள் அவர்களை நிறைத்து கொண்டு தான் இருந்தன. அவர்கள் ஓரளவு இப்போது திரும்பிப்பார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவாக இருந்திருக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும். என் எத்தனை பேர் நீங்களும் உங்களுடைய காலங்களிலே இந்தியாவிலே இருந்திருக்கின்றீர்கள், எப்படியாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தொடக்க காலத்தினிலே குறிப்பாக ஆதியில் இருந்த மகா பெரிய குரு முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குரு, அதை எப்ரோயிமருடைய இவர்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் பயிற்சி பெற்றவர்கள். அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஊன்றுகோல் தொடர்ச்சியாக நீங்கள் இருப்பது ஆண்டவரில், தொடர்பது ஆண்டவரில். அதிலும் பார்க்க அவர் எல்லாவற்றிலும் வேதனையோடு என்றாலும் தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்தும் தேடுங்கள், விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்து தேடுங்கள் என்பது அவர் விளமையாகவே எல்லாவற்றிலும் மிக கவனமாக இருக்கக்கூடியவர். என்னுடைய மாணவர்களை உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து போயிருந்தாலும் எந்த ஆழமாக அவர்களுடைய பயிற்சிகளிலே, குறிப்பாக வேறொரு நாட்டினிலே சனத கல்ச்சர் அதான் மிக முக்கியமானது. அங்கே இருந்தவர்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு வேதனை கஷ்டங்களாக இருக்கும் என்று. இட்ட வரைக்கும் அங்கே இப்போதும் மரக்கறி உணவுகள் தான், அது பிரச்சனை அல்ல, பெரிதாகவும் இருக்காது. பெரிதாக அவர்களுக்கு யாரையும் கேட்டு மற்றவர்கள் ஆதரவாக தம்பி வா என்ன நடந்தன்னு சொல்லக்கூடிய பெரிதாகவும் இருக்க போவதில்லை. அந்த நிலையிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நின்று பிடித்து, குறிப்பாக இந்த 3 பேர் நின்று பிடித்தது என்பது பிரான்சிஸ் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு சொன்னவர், அவர் கேட்டு சிரிச்சுட்டு போனால் தெரியாத மாதிரி நாங்களெல்லாம் இருக்கிறாங்க. அதை இந்த என்னென்று தெரியல, நாங்கள் இருக்கின்ற போது தொடர்ச்சியாக என்ன செய்தாலும் நான் இருப்பேன் வாழுவேன் என்று தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்படியான நோக்கங்கள் வரதாக காணவில்லை என்பது. ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களை இந்த கஷ்டங்களிலும் வேதனைகளிலும், கடுமையான சூடு, நிறைவான தண்ணீர் இல்லை, வேதனைகள் எல்லா நேரம், ஒரு நிமிடம் கதைக்க முடியாது, மூச்சு விட முடியாது, இரவிலே கதைத்து அதுக்கு பனிஷ்மெண்ட், பயங்கரமான நிலைகள் அங்கே இருக்கும். விளங்க மாட்டீர்கள் உங்களுக்கு அங்கே அதிலும் குறிப்பாக முதலாக செய்தவர்கள் நினைக்கவே மாட்டார்கள், செய்திருந்தார்கள். கடுமையான வேலைகள் தொடர்ச்சியாக உழைத்தார்கள், விடுவதில்லை. கேட்டால் அழுவீர்கள் அந்த அளவுக்கு. இவருடைய முதலாவது வார்த்தைப்பாடு எப்படி நடந்தது தெரியுமா? போனது நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். 2 மாதம் விட நீரின் வந்து நின்று வருவிக்கான். இது ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். காலமே எழுந்தார்கள், 11 மணிக்கு பூசை என்றார்கள். சரி, 11 மணிக்கு பூசை வேணால் பூசை நடந்தது. எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. 11 2 பேரும் பார்த்தேன், 3 பேரையும் பார்த்தோம். முதலே பார்த்தது கவலையாக இருந்தது. இவ்வளோ செழிப்பாக இருந்து போனவர் இப்போ பிரான்ஸ் எல்லாம் பார்க்குறது படிவாக இருக்கு. இங்கே போய்க்கல வேலைக்குள்ள போனவர் அங்கே பார்க்க சும்மா பாவம், ஒரு சின்ன ஒரு இதோட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது. மற்றவர்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் தளரவில்லை. 11 மணிக்கு பூசை முடிந்தது. 12 மணிக்கு போனார்கள். சாப்பிட வைக்கல. இன்றைக்கு சாப்பாட்டுக்கும் தெரியாதுல, அப்படி எவ்வளோதான் நடக்கிற சாப்பாடு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் முடிஞ்சது. யார் எது என்றாலும் ஒன்றுமில்லை. நான் கொண்டு போன கேமராவில் தான் எங்களுக்காக கொஞ்சம் போட்டு விடணும். யார் வேறு ஒரு குரு ஒன்றுமே கிடையாது. ஏன் இவர்களுடைய டயக்கினேட் நடந்தது, அது கூட சர்வசாதாரணமாக திருச்சியினிலே கொண்டு போய் சாதாரணமாக இருந்து ஒரு 2 பேர் வந்தார்கள். எங்களுடைய பழைய தோமஸ் அடிகளை, தோமஸ் ஆண்டகை வந்திருந்தார். முடிந்தது. சர்வசாதாரணமாக ஆண்டவர் எந்த அளவாக அவர்களை பயிற்றுவித்து சர்வசாதாரணமாக. ஆனால் அந்த ஊக்கமும் ஆக்கமும் இதுதான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லி, சில சமயங்களெல்லாம் போனால் மிக கவலையாக இருக்கும். ஒரு முறை ஓடி வந்து பிரான்சிஸ் அப்புறம் எனக்கு இப்படி கையை காட்டினார், 2 கையை.
2 பக்கம் அவிழ்ந்திருந்தது. 2 பக்கம் என்னடா செய்தேன், இப்படி போகிறதுக்கு சிமெண்ட் தூக்கினேன் பார். எனக்கு தெரியாத தூக்கக்கூடாது, எனக்கு தெரியாது, ஆனால் தூக்கின்றார்கள் தூக்கினேன், எல்லாம் எரிந்து போயிட்டு. எனக்கு கோபம் வந்தது என்று சொன்னால இங்கே அனுப்பினவர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. என்றாலும் அந்த கடுமையான வேலையின் அந்த நிறைவான அந்த ஊக்கம் ஆற்றல் அனைத்துக்கும் மேலாக ஆண்டவனுடைய அருள் வரங்கள். அதனால்தான் அவர்கள் எதிலும் நின்று வேகமாக வேலை செய்வதெல்லாம். ஏன் இப்போதெல்லாம் அவர்கள் டைம் டேபிள் தப்புவதில்லை. சிவங்களுக்கு இப்போ தங்களுடைய விசிட்லேயும் இவர்களே அவர்கள் சம்ப மாட்டார்கள். கூடுதலாக இப்போவர்கள் என்ன சொன்னாலுடைய அவர்கள் ஆவியிலே பெற்றுக்கொண்ட அந்த வடிவமானது அவர்களை எந்த விதத்திலும் இழுத்து கொண்டு செல்லுகின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சொரங்கள் இது எதுக்காக சொல்லிக் கொண்டு வருகின்றால், ஏதோ இருந்தோம், படித்தோம், வந்தோம், அவ்வளவு காலமும் சும்மா சாதாரண அந்த ஒரு சாதாரண உணவோடு மரக்கறி உணவுகளோடு அப்படியே இருந்த எத்தனையோ பேரோட யாருடைய உதவியும் இல்லாமல் அரவணைப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவர்கள் கடைசி காலங்கள் மட்டும் வந்திருந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் இங்கே இருந்து எங்களுக்கு பாக்கினார் இங்கு வந்திருந்தது போன்று அந்த ஒரு வருடங்கள் தான் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய இருந்தது. அதுவும் பிடிக்கிறார்கள் என்று நான் தப்பி வந்துட்டேன். அவர்கள் சிறையிலே போடப்பட்டார்கள். ஆண்டவருடைய திட்டங்கள் என்னவென்று எங்களுக்கு விளங்காது. 4 பேரும் போடப்பட்டார். நீங்கள் ஃபாதர் பிரான்சிஸ் என்ற ஃபாதர் ஜேசீலன் 4 பேரும் ஜேசீலன் பாவம் அழுதோன்று இருந்தவர்களுக்குள்ள வேறு வழி இல்லை. 4 பேரும் நீங்கள் புலிகளாக இருக்கலாம், அவனை பிடிச்சி போட்டுட்டாங்க 4 பேரையும். அந்தளவு வேதனையோடும் கஷ்டத்தோடும் எந்த இது என்றாலும் நாங்கள் வெல்லுவோம் என்று அதன் பின்பு தான் நாங்கள் செய்த ஒரே ஒரு வேலை. நான் கவுன்சிலராக ஜெனரல் கவுன்சிலராக முதல் செய்யுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நடத்த முடியும், கொண்டு வாருங்கள், இங்காலே வேண்டாம், எங்களுக்கு முறையான ஒரு நல்ல அழைத்தல் அதை எங்களுக்கு கொடுக்க முடியும், எங்களை கொண்டு வாருங்கள் என்று அதன் பிறகு தான் எல்லாவற்றையும் இங்கே அதை மாற்றணும். இது மட்டும்தான் ஒரு ரீஜன் இதுவரையும் ஆக்கப்பட்டது ஒன்று. எனக்கு தெரியாது, வேறு தான் தொடங்கி இருக்காதுன்னு தெரியாது. முற்று முழுதாக கான்ஸ்டியூஷனில் போட்டு வந்திருக்கின்றது இலங்கை மட்டும்தான். எதுக்காக சொல்லுகின்ற ஆனால் ஒவ்வொரு குருவையும் எடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டமானது மற்ற எல்லாவரையும் அவர்களுக்காக அவர்களை ஈர்க்க வைத்து அவர்களுக்கு சேவைக்காக அவருடைய அன்புக்காக அவருடைய வாழ்வுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 25 வருடமாக எங்களுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அது நல்ல மகிழ்ச்சி. அன்பார்கள் இருந்தார்கள், போய்விட்டார்கள். ஒவ்வொரு மடங்களிலும் தங்களால் ஆன அனைத்தையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையில நின்று கொண்ட எனக்கு பரவாயில்லை, வெளியால போகுந்தே இல்லை. இந்த நேற்று பார்த்தல் வந்து எடுத்திருக்கிறார்கள் டிவி, எல்லா இடமும் அடித்திருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனால் எல்லா இடமும் பூசை தெரிகின்றோம், முழு இடமும் அத்தனை போனோம், பார்த்தோம் பூஜை அத்தனை பார்த்தது மகிழ்ச்சி, சொன்னது மகிழ்ச்சி, போய்கொண்டே இருக்கின்றன. அந்த உள்ள மகிழ்ச்சி அவர்கள் காத்து கொண்டு போகின்றது ஆண்டவன் கொடுத்த வரங்கள். அதற்காகத்தான் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவர்கள் இன்றும் எந்த காலத்திலும் தம்முடைய மூத்தவர்களுக்கு எந்த நாளும் மரியாதை குறைவாக நடந்தது கிடையாது. எந்த நேரம் ஏதாவது சொல்லியிருந்தாலும் அடுத்த நேரம் அவர்கள் உடனே சிரித்து கொண்டு எல்லாவற்றையும் மறந்து போவார்கள். என்ன சொன்ன அவர்களை அறியாமலே தாங்கள் எந்த அளவாக தங்களுடைய பயிற்சியை பெற்றிருந்தார்கள், அந்த பயிற்சி வைத்த வழி அந்த பார்த்து கொண்டு வந்தார்கள். அந்த சிவக்கடி இருக்கின்றன அவர்கள் அதை வாழ்ந்து கொள்ள போக முடியுன்றது இந்த வழியில் எங்களுக்கு கனவாக தெரியவில்லை. பல ஜாஸ்தினுக்கு அவர் வேறொரு நான் சொல்லி போகிற கல்ச்சர் அப்படியான இடங்களே இருக்கின்ற பொழுது பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கலாம். விளங்காமல் பிரச்சனைகள் ஒரு முறை எங்களுக்கே சொல்லியிருந்தார், இதை நடந்தாலும் நடந்து விடலாம்ன்ற மாதிரி. இந்த நிலையிலே நாங்கள் நிச்சயமாக தந்த ஆண்டவருக்கு எங்களுக்காக தந்த இந்த அருமையான குறுக்கோளுக்காக நன்றி கூறுவது இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது மிக மிக தேவையானது, நல்லதானது, மிக மிக தேவையான தொடர்ச்சியா. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், முன்மாதிரியாக இருப்பார்கள், வாழ்வார்கள், கொண்டுதான் செல்வார்கள். நம்முடைய அந்த அன்பு என்றது தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவன் இதே வழியில் தான் நடத்துகின்றான். குறிப்பாக அவர்களுக்காக டெல்லி அம்மா வந்திருக்கின்றார். அவர்களுடைய அன்பான நன்றிகள் மகிழ்ச்சிகள்
ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குருக்களுடையவன் தாய் தந்தை தான் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் அவர்கள் விட்டு அவர்கள் வந்த செல்வங்கள், அவருடைய செல்வங்கள், அவருடைய தியாகங்கள், அவருடைய தவங்கள் தான் எங்களை நிச்சயமாக இந்த உலகத்திலே குருக்களாக வைத்திருக்கின்றது. ஒரு ஒன்றுமல்ல, முதல் எங்களுக்கு தெரிந்த பெரும் பெரும் ஆசான் எங்களுடைய தாய் தந்தையர் தான். இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படியான இனிய அருமையான நல்ல குருக்களை எங்களுக்காக பாடுபட வைத்து, எங்களுக்காக வேதனை உற வைத்து, நாங்கள் நினைப்பதிலும் பார்க்க கஷ்டங்களையும் கொடுத்து அனுபவித்து, அதில் என்னென்று தெரியாமல் அனுபவித்து வெளியே வந்திருக்கிறார் என்று நினைத்து பார்த்தால் எந்த அளவில் இருக்கிறது என்பது அவர்களுக்கே தெரியும். ஆண்டுக்கு நன்றி வருவோம். குறிப்பாக இந்த காலங்கள் தொடர்பிலும் அவர்கள் எந்தெந்த நோக்கங்கள் கருத்துகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தொடர்பு அவர்கள் அந்த பெற்றுக்கொண்டது தீபமானது, அந்த அன்பு தீயானது, அதுதான் எங்களை வாழ வைக்கின்றது. அந்த அன்பு ஆண்டுடைய அன்பு தீயானது உள்ளே என்று வாழ வைத்து கொண்டு போன்றது. எதையும் கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழுத்து கொண்டு போவார்கள். அவர்களை ஆண்டவர் தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நிறைவாழ்வு அருளும் இறைவா, உமது அருட்துணையோடு திருமகன் இயேசுவின் பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்றும் திரு அவையின் ஞான மேற்பர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு நீக்கமர நிறைந்திருக்கும் சக்தியாக செயற்பட்டு அவர்கள் தமது வாழ்வாலும் போதனையாலும் உமது அன்பினரசை உலகில் நிலைநாட்ட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அபிஷேகம் செய்யும் அற்புதரே இறைவா, இன்று தமது குருத்துவத்தின் வெள்ளி விழா காணும் எம்மரட்பணியாளர்கள் ஜோன் போஸ்கோ, பிரான்சிஸ் ஜெயம், ஜஸ்டின் ராஜ் அடியலார்களை ஆசீர்வதியும். இவர்கள் செபதவ பருத்தியாக வாழ்வில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து தாம் பெற்றுக்கொண்ட பணியை திறம்பட ஆற்றி உண்மையுள்ள ஊழியர்களாக இறுதி வரை இறை அன்பில் நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்வாலும் நற்சுகத்தோடு திரு அவைக்கு தொடர்ந்தும் நற்கனிகளை கொடுக்கின்ற ஆன்ம மீட்பு பணியில் தளரா ஊக்கத்தோடு ஈடுபட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞான ஒளியை நல்கும் இறைவா, எமது செவமாலை தாசர் சபைக்காக உம்மிடம் வருகின்றோம். எமது சபை ஸ்தாபகர் தோமஸ் அடிகளார் தந்த சபையின் உள்ளுயிரான அருட்கொடையை காட்சி தியான வாழ்வாள் செபமாலை தாசர்கள் வாழவும் எமது சபைக்கு அழைத்தல்கள் பெருகுவதும் அருள் கூறும் தந்தையே, நீர் எமது சபையின் ஸ்தாபகர் வழியாக பல அற்புதங்களை உலகில் ஆற்றி
அவரது புனிதர் பட்டத்துக்கான முகழ்ச்சிகள் நற்பயனை கொடுக்க செய்யவும் அவரது உமது புனிதர்கள் வரிசையில் அமர்த்தி மகிமைப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. குணமளிக்கும் மறுமருந்தே இறைவா, உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் பால் உமது பரிவுள்ள பார்வையை திருப்பியருளும். அவர்கள் அனைவரும் விரைவில் குணம் பெறவும் இந்நோய் முற்றிலும் நீங்கவும் மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழவும் அருள் கூறும். தனிமையில் தவிப்போருக்கும் நீரே ஆறுதலாக இருந்தருளும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் தன்னலம் துறந்து சேவையாற்றும் மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் அனைவரையும் உமது அரவணைப்பில் வைத்து காக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான தந்தையே, இவ்வளவு காலமும் எங்களோடு பயணித்து எங்களை ஆசீர்வதித்து எமக்கு வழித்துணையாக இருந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்தும் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்முடைய பயணத்திலே நீரை பக்கத்துணையாக வழிநடக்க வேண்டும் என்றும் உமக்கு என்றுமே உம்முடைய ஆசிரிய மருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகின்றோம். மேலும் நாங்கள் இந்த நாளிலே உம்மிடம் எடுத்து கொடுத்த அனைத்து வேண்டுதல்கள் நிறைவாக கண்ணோக்கியருளும். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பிலே உம்முடைய விசுவாசத்திலே வேரூன்றியவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய வரத்தை எமக்கு நிறைவாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எங்களுக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இனிமீதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதாகுமே. ஏனெனிலும் திருமணாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பழித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சுடரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தாம் சுடரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடே ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமதே திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த வேளையிலே விசேஷமாக அருள் தந்தை ஜான் பாஸ்கோ அவர்களின் தகப்பனாரையும் அருள் தந்தை பிரான்சிஸ் ஜியத்தினுடைய பெற்றோரையும் அருள் தந்தை ஜஸ்டின் ராஜுடைய தகப்பனாரையும் நினைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய அருளையும் அவருடைய வீட்டிலே இடத்தையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். உமக்கே உகந்தவர்களாய் வாழ்ந்தே உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் நிறைவு அடைவோம் என
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. நாம் அனைவரும் இவருடைய பிள்ளைகள். இறைவன் எங்களுக்கு எல்லா வேளையிலும் எப்பொழுதும் உறுதியாக இருந்து நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்களுடைய வேண்டுதல் என்னவென்று அறிந்தவராயிருக்கின்றார். நீங்கள் எதையெல்லாம் என் பேரால் கேட்பீர்களோ அவையெல்லாம் எங்களுக்கு தரப்படும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு உறுதிமொழி கூறியிருக்கின்றார். நாம் எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். எனவே பிள்ளைகளுக்குரிய மனப்பக்குவத்தோடு எல்லோருடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் குரல் எழுப்பி ஆண்டவர் நமக்கு கற்பித்தபடி சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் போராட்டங்களை நீக்கி அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லாவித துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது இரக்கத்தையே கண்ணோக்கி எங்களுக்கும் நாடுகள் அனைத்திற்கும் திருச்சபைக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறி எங்களுக்கு உணவாக பானமாக வருகின்ற இறைமகன் கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கடவுளை போற்றி திருக்கண்ணத்திலிருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்குகொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிற்கின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்குகொள்ளுதல் அல்லவா? நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக எம் அருள்பணி தில்லைப்படுத்தும் 25 ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளோம். அதனால் நாங்கள் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கும் மயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வருவோம். இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நாம் நம்முடைய இருக்கைகளிலேயே அமர்ந்து கொள்வோம். இது இன்று தங்களுடைய குருத்துவத்தின் 25வது வெள்ளி விழா காணும் நாயகர்களை கௌரவப்படுத்துகின்ற நேரம். எங்களுடைய அருட்தந்தையர்கள் தங்களுடைய வெள்ளி விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே சிவமாலை தாசர்களாகிய நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து நிற்கின்றோம். அதே வேளையிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லா சகோதர குருக்களும் ஒன்றாக வந்தது மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே தங்களுடைய 25வது குருத்துவத்தின் 25வது வெள்ளி விழாவிலே மகிழ்ந்து நிற்கின்ற அருட்தந்தையர்களை எங்களுடைய சபையின் மூத்த குருக்கள் அருட்தந்தை டொன் பொஸ்கோ அடிகளார், அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளார் இவர்கள் வெள்ளி விழா காணுகின்ற நாயகர்களை மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். வெள்ளி விழா நாயகர்களை மாலை அணிவித்து கௌரவித்த எங்களுடைய மூத்த குருக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தையினுடைய ஆசி செய்தியை வாசித்து இன்று தங்களுடைய வெள்ளி விழா காணுகின்ற குருக்களையும் அவர்களுடைய பணியையும் பாராட்டி வாழ்த்துரை வழங்க வருகின்றார் எங்களுடைய இலங்கை மாகாண தலைவர் சிவமாலை தாச சபையின் இலங்கை மாகாண தலைவர் அருட்பணி பிரான்சிஸ் ஜெயசீலம் அடிகளார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளி விழா ஜூபிலி நாயகர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்த்தி அவருடைய அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கின்றார். அதை நான் வாசித்து இவர்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். The Holy Father Francis cordially imparts the requested apostolic blessing to Reverend Father Manuel Das and John Bosco CR on the occasion of the 25th anniversary of his priestly ordination, invoking through the intercession of the Virgin Mary an abundance of divine graces. Tholagati Ashram, Achuveli, Jaffna, 8 May 2021. Exaudibus Vaticanis. அதே அருள்தந்தை ஜான் பாஸ்கோ அவர்களுக்கு திருத்தந்தை அவர்களின் ஆசி செய்தி. அடுத்தது அருள்தந்தை சிவமாலை பிரான்சிஸ் ஜெயம் அவர்களுக்குரிய ஆசி. The Holy Father Francis cordially imparts a requested apostolic blessing to Reverend Father Subhamale Francis Jayam CR on the occasion of the 25th anniversary of his priestly ordination, invoking through the intercession of the Virgin Mary an abundance of divine graces. Arulashram Church, Jaffna, 8th May 2021, ex audibus Vaticanis. அருள் தந்தை எங்களுடைய சபையின் உயர் தலைவர் ஜஸ்டின் ராஜ் அடிகளாருடைய வாழ்த்து செய்தி. ஆசீர். The Holy Father Francis cordially imparts a requested apostolic blessing to Reverend Father Selvature Justin Raj CR on the occasion of the 25th anniversary of his priestly ordination, invoking through the intercession of the Virgin Mary an abundance of divine graces. Tholagati Ashram, Jaffna, Achuveli, 8 May 2021, ex audibus Vaticanis.
இவர்களுடைய இந்த அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நான் இப்பொழுது கையளிக்கின்றேன். அருள் தந்தை ஜஸ்டின் ராஜ் அவருடைய ஆசிரை அவருடைய சகோதரி அருள் சகோதரி ஜெயமலர் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான வெள்ளி விழா நாயகர்களே, எங்கள் சபையின் மூத்த குருக்கள் அருள் தந்தை டான் பாஸ்கோ, அருள் தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பான இறை மக்களே, இன்று தங்களுடைய வெள்ளி விழா கொண்டாடுகின்ற இந்த அருள் தந்தையர்களை நாயகர்களை வாழ்த்தி செய்தி வழங்குகின்றது என்று சொன்னால், இவர்கள் எங்களுடைய சிவமாலை தாசர் துறவர சபைக்கு அளிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷங்கள் என்று சொல்வதில் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனது ஆசை செய்தியை நாளைய தினம் வெளிவரவிருக்கின்ற காலை கதிர் பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். ஆனால் வெளிவருவதற்கு முன்னதாக அதே செய்தி என்றல்ல, சில மாற்றங்களுடைய செய்தி. இவர்களை நான் நவத்துறவு முடித்து முதலாம் ஆண்டு மெய்யியல் படிக்க சென்ற பொழுதுதான் முதல் முறை சந்தித்தேன். இந்தியாவிலே திருச்சியிலே இவர்களை நான் அந்த முதல் முறை சந்தித்த பொழுது இவர்கள் 3வது ஆண்டு மெய்யியல் படித்துக் கொண்டிருக்க நான் முதலாவது ஆண்டு மெய்யியலில் நுழைந்தேன். அந்த நாட்களில் இருந்து ஒன்றாக நாங்கள் வகுப்புகளில் இருந்தோம். பரீட்சைகளில் ஒன்றாக தோற்றினோம். பரீட்சைகள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகின்றது. ஒவ்வொரு செமஸ்டர் முடிவிலும் பரீட்சைகள் என்று நாங்கள் படிப்பதற்கு லீவு விடுகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் இருந்து பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் தந்தை பிரான்சிஸ் அடிகளார் வந்து கதவை தட்டுவார். கதவை தட்டி, மச்சான் என்னத்தையாவது சொல்லு, நான் கேட்கிறேன்னு சொல்லுவார். இந்த நோட்ஸை பார்த்து கொண்டிருந்தால் அது சரி வராது, அது நித்திரை வரும். நான் கேள்வி கேட்கிறேன், நீ மறுமொழி சொல்லி, நான் அதை கேட்டு போட்டு மிச்சத்தை நான் வச்சு அது எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியும் சொல்லுவார். ஆகவே இவ்வாறு அவர் கேள்வி கேட்டு கேட்டு சொல்லியே அவர் அந்த பரீட்சைகளுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். அவ்வாறு அருள் தந்தை ஜான் பாஸ்கோ அடிகளாரும் அவர் எல்லா வேலைகளிலும் வெறும் மும்முரமாக இருப்பார். அந்த வேலைகளிலே அங்கே மடத்திலே என்னென்ன தேவை என்பதை பார்த்து விசேஷமாக அவர் மெக்கானிக் வேலையிலே மிகவும் ஆர்வமுடையவர். எங்களுக்கு தண்ணி இல்லை என்று சொன்னால், மோட்டர் பழுதாகி போயிட்டு என்று சொன்னால், திருச்சியிலும் சரி பெங்களூரிலும் சரி அருள் தந்தை அவர்கள் முன்னின்று எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கின்ற ஒரு மேலான அருள் தந்தையாக, பாசமுள்ள அருள் தந்தையாகவும் அவரை நான் பார்த்திருக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் அதற்கு பிற்பாடு இவர்கள் இடைநிலை பயிற்சிக்காக சென்ற பொழுது நான் மிகுதியான மெய்யியலை முடித்து திரும்பவும் இறையியலுக்கு சென்ற பொழுது திரும்பவும் நாங்கள் ஒருவர் சந்தித்தோம். ஒரே வகுப்பிலே உட்கார்ந்து நாங்கள் பாடம் கற்றோம். அதே வேளையில் நாங்கள் ஒன்றாக கைது செய்யப்பட்டோம், ஒன்றாக சிறையில் அடைக்கப்பட்டோம், ஒன்றாக நீதிமன்றத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டோம், தீர்ப்பளிக்கப்பட்டோம், ஒன்றாக நாடு கடத்தப்பட்டோம். இத்தகையான இந்த நிகழ்வுகள் இவர்களை சந்தித்த காலத்திலிருந்து என்னோடு இருக்கின்ற அனுபவங்களாக இருக்கின்றது. இவ்வாறு அருள் தந்தை ஜஸ்டின் ராஜா அடிகளாரும், அருள் தந்தை பிரான்சிஸ் ஜேஎம் அடிகளாரும், அருள் தந்தை ஜான் பாஸ்கோ அடிகளாரையும் நாங்கள் ஒரே குழுமமாக வாழ்ந்து துறவர வாழ்விலே நாங்கள் மகிழ்வு அடைந்த காலங்கள் இன்றும் இருக்கின்றன.
அதற்கு பிற்பாடு குருத்துவத்தில் படுத்தலுக்கு பிற்பாடு பல வகைகளிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றினோம். ஆகவே இவ்வாறு இந்த மேலான இந்த அருள் தந்தையர்களை ஆண்டவர் நமக்கும் சபைக்கு கொடுத்துள்ளதை நினைத்து நாங்கள் போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்களுடைய இந்த குருத்துவ பணியானது நன்முறையாக இவ்வுலகாலம் இருந்தது போன்று இன்னும் பல காலம் இருக்கவும் இவர்கள் மாணிக்க விழா, பொன் விழா, வைர விழா ஆகியவைகளை மென்மேலும் பல விழாக்களை தனது குருத்துவத்திலே கொண்டாடி மகிழ வேண்டும் என ஆசைக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இவர்களுக்காக அவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி.